الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. அன்புமிக்க பெரியோர்களே சகோதரர்களே, வல்ல அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருளால் அவன் நம்மீது கடமையாக்கிய ஜும்ஆ என்ற சிறப்பு மிகு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உயர்வான வேளையிலே ஏக இறைவனாம் வல்ல அல்லாஹ்வினுடைய அருளும் சாந்தியும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை உண்மையோடு பின்பற்றிய சத்திய நபி தோழர்கள் மீதும் மார்க்கத்தின் செய்திகளை பாதுகாப்பதில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட இமாம்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்தவர்களாக இந்த ஜும்ஆவுடைய வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக வருகை தந்திருக்கிற நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் அருளும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துஆ செய்தவனாக இந்த ஜும்ஆ உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புமிக்க பெரியோர்களே சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறும் சடங்கு சம்பிரதாயங்களால் நடைமுறைப்படுத்தப்படுகிற மார்க்கம் அல்ல. மாறாக மனிதர்கள் அனைவருக்குமான ஒரு வாழ்க்கை நெறியாக ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்வில்
ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயங்களை கற்றுத் தருகிற ஒரு வாழ்க்கை நெறியாக இஸ்லாம் இருக்கிறது. இஸ்லாம் என்று சொன்னால் நாம அடிப்படையா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தொழுகை, நோன்பு, ஜகாத் இப்படி இந்த வழிபாட்டோடு நிப்பாட்டிக் கொள்ளுகிறோம். மாறாக இந்த வழிபாடுகள் இஸ்லாத்தின் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்முடைய வாழ்வை இஸ்லாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது. திருமணம், கொடுக்கல் வாங்கல், வியாபாரம் என்று மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் இப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், இவ்வாறு செய்யக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட காரியங்களும் உலகத்தில் இருக்கிறது. அது அல்லாமல் அனுமதிக்கப்பட்ட காரியங்களும் இருக்கிறது. இது அல்லாமல் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்ட காரியங்களும் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையோடு தொடர்புடையது. ஆனால் நாம் இஸ்லாமை பேசும்போது அதிகபட்சமாக நிறைய பயான்கள்ல, உரைகள்ல, புத்தகங்கள்ல நாம் எதை பற்றி அதிகம் பேசுகிறோம், இஸ்லாம்னா எதை படிக்க நாம் ஆர்வம் காட்டுகிறோம் என்று சொன்னால் வழிபாடுகளை பற்றி விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டுகிறோம். எப்படி தொழ வேண்டும், எப்படி நோன்பு வைக்க வேண்டும், ஜகாத்து, ஹஜ் இது போன்ற வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்கு என்னென்ன வழிமுறைகள், அதுக்கு சரியான ஹதீஸ் என்ன, அதுக்கு என்ன வசனம் என்று அவைகளை தேடி படித்து அதை அறிந்து கொண்டு அவைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம கடுமையான முயற்சி செய்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் மதுஹப்களை பின்பற்றுகிறோம். இல்லை, மதுஹபை பின்பற்றக்கூடாது, குர்ஆனையும் ஹதீஸையும் தான் பின்பற்ற வேண்டும் என்ற இந்த இரு பெரும் பிரச்சாரங்கள் தமிழகத்திலே நடந்து கொண்டிருப்பதை நாம எல்லோருமே அறிவோம். திருமறை குர்ஆனையும் நபிகளையும் தான் பின்பற்ற வேண்டும் என்கிற பிரச்சாரம் ஆரம்ப கட்டத்திலே ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பிரச்சாரம் தமிழகத்திலே துவக்கப்பட்டு அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட தௌஹீத்வாதிகளுக்கு ஒவ்வொரு ஊரிலும் அடி உதைகள் விழுந்தது. ஊர் நீக்கம் செய்யப்பட்டார்கள். பள்ளிவாசலுக்குள் வரக்கூடாது என்று தடுக்கப்பட்டார்கள். எதற்காக? நீ விரலை செய்து தொழுகிறாய், நெஞ்சில கைகட்டி தொழுகிற, எங்களுடைய கூட்டு துவாவில் பங்கேற்பதில்லை என்ற இந்த காரணங்களை சுட்டிக்காட்டி உன்னுடைய தொழுகை முறை நாங்கள் வகுத்திருக்கிற மதுஹப் அடிப்படையில் இல்லை, எனவே பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று தடுக்கப்பட்டார்கள். இது எதற்காக இந்த நேரத்தில் நினைவூட்டுகிறேன் என்று சொன்னால், அன்றைக்கு பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று தடுக்கப்பட்டவர்கள் தொழுகையில் நபி வழியை பேண வேண்டும் என்று விரும்பியவர்கள். ஆனால் அதே பள்ளிவாசலுக்குள் யாரெல்லாம் அனுமதிக்கப்பட்டார்கள், அதே பள்ளிவாசலில் எத்தனை பேர் நிர்வாகிகளாக இருந்தார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், அவங்க குடும்பம் நடத்துறது என்று அனைத்தும் இந்த மார்க்கத்திற்கு முரணானது என்று வெளிப்படையாக தெரியும். ஒருவருடைய தொழிலே வட்டி தொழிலாக இருக்கும், ஒருவருடைய நடைமுறையே எந்த விதமான இஸ்லாமிய சாயலும் இல்லாத அளவுக்கு மோசமாக இருக்கும். அவர் பள்ளிக்கு வரலாம், அவர் பள்ளி நிர்வாகியாக இருக்கலாம், ஆனால் நபி வழிப்படி தொழுகிறேன் என்று சொல்லும் போது தடுக்கப்பட்டதை பார்க்கிறோம். இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த இடத்திலையும் வழிபாடுதான் பிரச்சனையாக இருந்ததே ஒழிய வாழ்க்கை பிரச்சனையா இல்லை. நான் திருமறை குர்ஆனை பின்பற்றுகிறேன், நபி வழியை பின்பற்றி என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறேன் என்றால் அதுக்கு எதிர்ப்பு இல்லை. எதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்று சொன்னால், உன்னுடைய வழிபாட்டை எங்க மதுஹப் அடிப்படையில் அமைத்துக் கொள் அப்படிங்கிறது. அப்ப இந்த சமூகத்தில் ஒரு பெரிய பிரச்சாரமா இத்தனை வருடங்களா இருந்த ஒரு பிரச்சாரமே வழிபாடுகளை பற்றியதாகத்தான் இருந்தது. வாழ்க்கையை பத்தி யாரும் அது கவலைப்படல. அப்ப இஸ்லாமிய சமூகத்துல பெரும்பான்மையான மக்களுடைய எண்ண ஓட்டம் எப்படிப்பட்டது என்றால், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், நான் இஸ்லாத்தை நம்புகிறேன், அல்லாஹ் ஒருவன் என்று நம்புகிறேன், அல்லாஹ்வுடைய தூதரை நம்புகிறேன், ஆனால் இந்த நம்பிக்கை எல்லாம் வணக்க வழிபாட்டோடு நான் நிப்பாட்டிக் கொள்வேன். அல்லாஹ்வை நம்புவது, தூதரை பின்பற்றுவது, இவை அனைத்தும் வணக்க வழிபாடுகளோடு. வணக்க வழிபாடுகளுக்கு அல்லாஹ் என்ன சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, இந்த அளவில் மாத்திரம் தான் நான் பார்ப்பேன். இதை தாண்டி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கற்றுக் கொடுத்தார்கள், எப்படி வாழ்ந்து காண்பித்தார்கள்,
என்கிற இந்த விஷயங்களுக்குள் நான் செல்ல மாட்டேன். இதுதான் இன்னைக்குள்ள இஸ்லாமிய சமூகத்தின் பொதுவான நிலை. ஆனால் சஹாபாக்களை பார்க்கிறோம். ஆரம்ப கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை சொல்லும் போது அதை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப கால முஸ்லிம்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நேரடியாக வந்து சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபி அவர்களிடத்திலிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொண்டவர்களை சஹாபாக்கள் என்று சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் இன்னைக்கு நாம எந்த அளவோடு இஸ்லாத்தை நிப்பாட்டிக் கொள்கிறோமோ அப்படி நிப்பாட்டல. மாறாக அவங்க இயல்பாகவே சாதாரணமாகவே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படி வழங்கியிருந்தாங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையின் முழு பகுதியாக ஒரு அங்கமா இல்ல, இஸ்லாமிய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். நாம் ஒரு வரலாற்றை பொதுவாக பேசுவோம். பொதுவாக இந்தியாவிற்குள் இஸ்லாம் முதலில் நுழைந்தது கேரளாவில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதன் வாயிலாக இஸ்லாம் இங்கே பரவியது அப்படின்னு சொன்ன அரபு நாட்டிலிருந்து வணிகர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அப்படி வந்து கொண்டிருந்த வணிகர்கள் ஒரு காலகட்டத்தில் அவங்கள்ட்ட ஒரு பெரிய மாற்றம் தெரிகிறது. அவங்க வியாபாரத்துடைய அந்த நெறியில பெரிய ஒரு வித்தியாசம் தெரிகிறது. இதுக்கு முன்னாடி இருந்த வியாபார முறைக்கும் இப்ப அவங்க செய்யக்கூடிய வியாபார முறைக்கும் பெரிய மாற்றம் தெரிகிறது. அப்ப என்ன காரணம் என்று விசாரிக்கும் போது அவங்களுடைய வியாபாரத்தில் உள்ள நேர்மைக்கும் தூய்மைக்கும் இஸ்லாம் காரணமாக இருக்கிறது என்று அந்த வியாபாரிகள் மூலமாகத்தான் இஸ்லாம் இங்கே பரவியது ஆரம்ப காலத்துல அப்படிங்கறத பார்க்கிறோம். இது ஒரு வரலாறு நாம பார்க்கிறோம். அப்ப இந்த வரலாறு நமக்கு ஒரு உண்மையை எப்படி சொல்லுதுன்னா சஹாபாக்கள் வெறும் வழிபாட்டோடு இஸ்லாத்தை நிப்பாட்டிக் கொள்ளவில்லை, அதையும் தாண்டி வியாபாரத்திலும் இஸ்லாமை கடைபிடித்தார்கள். வியாபாரத்தில் மாத்திரமல்ல ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் இஸ்லாத்தை கடைபிடித்தார்கள். அதான் சஹாபாக்கள். அப்ப அந்த சஹாபாக்கள் எப்படி இஸ்லாத்தை எப்படி எல்லாம் கடைபிடித்திருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய வித்தியாசத்தை அவங்களுக்கும் நமக்குமான ஒரு பெரிய வித்தியாசத்தை நாம எந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னா நாம் இஸ்லாமை வழிபாட்டோடு நிப்பாட்டிக் கொள்கிறோம். சஹாபாக்கள் வழிபாட்டையும் தாண்டி வாழ்க்கையோடு இணைத்துக் கொண்டார்கள். அவங்க இஸ்லாம்னா வாழ்க்கைன்னு நினைச்சாங்க, நாம இஸ்லாம்னா வழிபாடுன்னு நினைக்கிறோம். இதுதான் நமக்கும் அவர்களுக்குமான ஒரு பெரும் வித்தியாசம். அதனால்தான் அல்லாஹு தஆலா அவர்களை ரலியல்லாஹு அன்ஹும் வ ரலூஹு அன்ஹு என்று அவர்களை பற்றி அல்லாஹ் பாராட்டி பேசுகிறானே, அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டான் என்று அவர்களை பற்றி அல்லாஹ் சிறப்பித்து பேசுகிறான். முஹாஜிர்கள் அன்சாரிகள் என்று இவர்களை அல்லாஹ் பாராட்டி பேசுகிற அந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம் திருமறை குர்ஆன்ல. அப்படி அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்ட அந்த சமூகம் அவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருந்தது என்றால் இஸ்லாம் நம்முடைய வாழ்க்கை முறை அப்படி நினைச்சாங்க. இன்னைக்கு இருக்கிற முஸ்லிம்களுடைய மனநிலை இஸ்லாம் நம்முடைய வழிபாட்டு முறை. இந்த வித்தியாசம் தாங்க சஹாபாக்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்கிறது. இன்னைக்கு சஹாபியை பின்பற்றுகிறோம் அப்படின்னு சில பேர் சொல்லுவதை பார்க்கிறோம். சஹாபாக்கள் எதை பின்பற்றினார்களோ எப்படி பின்பற்றினார்களோ அவங்க பின்பற்றிய இஸ்லாத்தை நானும் பின்பற்றினால் அவர்களை போன்ற ஒரு உயர்ந்த இடத்திற்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு நான் ஆளாகுவேன் அப்படின்னு நினைச்சா தப்பில்லை. ஆனா அதுக்கு பதிலாக நான் சஹாபியவே பின்பற்றுறேன், சஹாபி எதை பின்பற்றினாரோ அதை நானும் பின்பற்றுகிறேன் என்பது வேறு, நான் சஹாபியை பின்பற்றுகிறேன் என்பது வேறு. இப்ப அந்த பிரச்சனைக்கு நம்ம வரல. நாம் எதை பார்க்க வேண்டும் என்றால் சஹாபாக்கள் எதை பின்பற்றினார்கள், எப்போதெல்லாம் பின்பற்றினார்கள், எந்த இடத்திலெல்லாம் பின்பற்றினார்கள். இஸ்லாமை பின்பற்றும் போது தங்களுக்கு லாபம் வரும்போது தங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் போது மாத்திரம் பின்பற்றினார்களா, அல்லது அந்த இஸ்லாத்தை பின்பற்றும் போது தங்களுக்கு சில இடைஞ்சல்கள் வரும், சில இழப்புகள் வரும் என்றாலும் அதற்கும் அவர்கள் தயாராக இருந்தார்களா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதற்கு உதாரணமாக ஒரே ஒரு சம்பவத்தை இந்த நேரத்தில் நம்ம பார்க்கிறோம். எப்படின்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பின்னாடி உள்ள காலம், சஹாபாக்களுடைய காலம் அது. இந்த காலத்தில் நபி அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட ஒரு முன்னாள் அடிமையாக இருந்த ஒரு நபி தோழர் அபூ ராஃபிஉ ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் சஅத் இப்னு அபி வக்காஸ். இவங்க ரெண்டு பேரும் அருகருகே இருக்கக்கூடிய வீட்டுக்காரர்கள், ஒருத்தருடைய சுவர் இன்னொருத்தருடைய சுவர் ஒட்டி இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரர்கள்.
இந்த சாதி அபி வக்காசுடைய பக்கத்து வீட்டுக்காரர் அபு ராஃபியூ என்ன கேட்கிறாருன்னா, அவர் தன்னுடைய வீட்டின் ஒரு பகுதியை விலைக்கு விற்கணும்னு நினைக்கிறார். அவருக்கு பணம் தேவைப்படுது, ஏதோ ஒரு காரணம், வீட்டை விற்கணும்னு நினைக்கிறார். வீட்டுனா மொத்த வீடு இல்ல, வீட்டின் ஒரு பகுதியை விற்கிறார். அப்படி ஒரு பகுதியை விற்கும் போது அவர் மற்றவங்கள்ட்ட விலை பேசுறாரு, அது ஒரு விலை சொல்றாங்க. ஆனால் அவர் என்ன செய்யறாருன்னா, அண்டை வீட்டுக்காரான இந்த நபித்தோழத்தை வந்து நீங்க வாங்கிக்கிங்க, இந்த ஒரு பகுதி நீங்க வாங்கிக்கிங்க அப்படின்னு வழியை கொண்டு வந்து சொல்றாரு. அப்ப அந்த நபித்தோழர் என்ன சொல்றாங்கன்னா, 400 பொற்காசு தான் தருவேன், அதையும் தவணை முறையில் தான் தர முடியும், ஒரே அடியா ரொக்கமா கொடுத்து வாங்க முடியாது, உங்களுக்கு சரியில்லை நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த வியாபார ஒப்பந்தத்துக்கு அபு ராஃபி ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு ஒண்ணு சொல்றாரு, இதே நீங்க எதை 400 பொற்காசுகளுக்கு வாங்குறீங்களோ அது 500க்கு கேட்டாங்க, உடனடியா ரொக்கமாவும் தர்றேன்னு சொன்னாங்க. ஆனால் அவர்களுக்கு தராமல் நான் உங்களுக்கு தர விரும்புவதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இங்க இருக்கிறது. என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அண்டை வீட்டுக்காரருக்கு அதிக உரிமை இருக்கிறது. நீங்க ஒரு சொத்தை விற்கிறீங்கன்னு சொன்னா அந்த சொத்தை வாங்குவதற்கான அதிக உரிமை அந்த சொத்தின் பக்கத்து வீட்டுக்காரருக்கு உண்டு. அவங்க வேணான்னு சொன்னா அடுத்தவங்களுக்கு போலாம், அவங்க வேணும்னு சொன்னா அவங்களுக்கு தான் கொடுக்கணும், அவங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் உங்களுக்கு நான் இதை இந்த குறைந்த விலைக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வியாபார ஒப்பந்தம் முடியுது. இந்த ஹதீஸை நம்ம சஹீஹுல் புகாரில பார்க்க முடியும். இப்ப யோசித்து பாருங்கள், நபித்தோழர்கள் இஸ்லாத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு கட்டளையையும் தன்னுடைய வாழ்நாளில் எந்த சந்தர்ப்பத்தில் அதை பின்பற்ற வேண்டுமோ அதை பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அப்படி அதை பின்பற்றும் போது அதனால் தங்களுக்கு பொருளாதார இழப்பு வந்தாலும் பரவாயில்லை, அதை பற்றி உலகத்தில் ஏற்படக்கூடிய இழப்புகளை பற்றி அவங்க கவலைப்படவே இல்லை. அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைக்கு நான் இந்த இடத்துல மதிப்பளித்திருக்கிறேன், அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தையை இந்த இடத்தில் நான் கடைபிடித்திருக்கிறேன், அந்த திருப்தி போதும், அதற்குண்டான நன்மை போதும், அப்படிதான் அவங்க நினைச்சாங்க. இன்னைக்கு முஸ்லிம்களுடைய மனநிலையை நம்ம சற்றே இந்த சம்பவத்தோடு நாம் யோசித்து பார்க்க வேண்டும். 500 பொற்காசுகளுக்கு விற்க வேண்டிய மார்க்கெட் விலையில் இருக்கிற ஒரு இடத்தை 100 பொற்காசுகள் குறைத்து இன்னொருத்தருக்கு விற்கிறாரு, அதுவும் தவணை முறைக்கு. ஒரே ஒரு காரணம், அண்டை வீட்டுக்காரருக்கு உரிமை இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஒற்றை வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இந்த நஷ்டத்திற்கு அவர் தயாராகிறார், அந்த நஷ்டத்தை ஏற்றுக்கொள்கிறார், அந்த நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறார். அதை விருப்பத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நஷ்டம்னு பார்க்கல, அவரு அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை நான் கடைபிடித்து விட்டேன், அதை பெரிய லாபமா நினைக்கிறார். காசை நஷ்டமா நினைக்கலைங்க, அவர் எதை லாபமா நினைக்கிறாரு? காசு வரும் போகும், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சொல்லை நிறைவேற்றுவதற்கு கடைபிடிப்பதற்கான சந்தர்ப்பம் இது. தினந்தோறும் வீட்டை வைக்க போறது இல்ல, வாழ்க்கை முழுவதும் வீட்டை வித்துட்டு இருக்க போறது இல்ல, இது ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வார்த்தையை கடைபிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இதை நான் நினைக்கிறேன். அந்த நன்மையை அவர் பெரும் லாபமாக நினைக்கிறார். அப்ப காசுக்கு அவங்க மரியாதை கொடுக்கலைங்க. காசு வந்தா இப்படி செஞ்சிருக்கலாம், அப்படி செஞ்சிருக்கலாம், அதை பண்ணிருக்கலாம், இதை பண்ணிருக்கலாம் என்று காசை கொண்டு உலகத்துல பல கணக்கு போடுவோம்ல, அவர் அந்த கணக்கு போடல, காசை வச்சுக்கிட்டு கணக்கு போடல. அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை நான் கடைபிடித்தால், பின்பற்றினால் அதனால் கிடைக்கிற லாபம் இது, அதனால் கிடைக்கிற நன்மை இது என்று அவங்க உள்ள முழுக்க ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அந்த வார்த்தையை கடைபிடிப்பதில் எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லன்னு ஒரு மனநிலையில் இருந்தாங்க பாருங்க. அந்த மனநிலைக்கு நாம எப்போது வரப்போகிறோம் என்பதை அல்லாஹ்வே அறிவான். அப்ப நம்முடைய மனநிலை என்ன? இஸ்லாமை கடைபிடிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல இஸ்லாம் வந்து முட்டி நிக்கிறதோ, தடையாக நிற்பதாக நினைக்கிறோமோ, இப்படி போவாங்க, போனா இது ஈஸியா அடைஞ்சிடலாம், ஆனா மார்க்கத்துல இது தடை செய்யப்பட்டதாக நான் தெரிகிறேன், மார்க்கத்தில் இது அங்கீகாரம் இல்லை
என்ன பண்றது? இப்ப எனக்கு வேற வழி இல்ல, இந்த மார்க்கத்தின் தடையை உடைச்சிட்டு நான் போனாதான் உலகத்துல வாழ முடியும். இப்படித்தான் பல முஸ்லிம்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த மதுஹபுகளை பின்பற்றுகிற முஸ்லிம்கள் ஒரு கட்டத்தில் எப்படி வெளிப்படையா சொல்லிடுவாங்கன்னா, வட்டிக்கு போக கூடாது, அதுக்கு போக கூடாதுன்னு சொல்லும் போது அந்த தவறுன்னு ஏத்துக்கிட்டு போறது வேற. ஒரு மனுஷன் இயலாமையினால் தப்பு செஞ்சிடறாரு, தப்பு பண்ணிட்டேங்க அப்படிங்கிறது வேற. நான் தப்பு தான் செஞ்சேன் என்று ஏற்றுக்கொள்வது வேற. அது அவருக்கு அல்லாஹ்வுக்குரியது. ஆனால் இந்த மதுஹபை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களுடைய மனநிலையை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், வட்டி இல்லாம வாழ முடியுமா இந்த காலத்துல? அதெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு ஓகே, இந்த காலத்துக்கு வட்டி இல்லாம வாழ முடியுமா? அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஐவேளை தொழுகிறார்கள், நோன்பு வைக்கிறார்கள், ஜகாத்தை அறகுறைய கொடுக்கறது உண்டு, ஹஜ்ஜுக்கு போறது உண்டு. இப்படி இஸ்லாம் சொல்லுகிற இந்த கடமை வணக்க வழிபாடுகளை எல்லாம் நிறைவேற்றுகிற ஒரு முஸ்லிம், அவருடைய வாயிலிருந்து அவருடைய மனநிலை எப்படி வெளிப்படுகிறது என்று சொன்னால், இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியாது. என்னங்க அல்லாஹ் சொல்லியிருக்கானே, அதெல்லாம் அந்த காலத்திற்கு, இந்த காலத்துல முடியுமா? அப்ப இந்த காலத்திற்கு இஸ்லாமை கடைபிடிக்க முடியாது என்பதுதான் பெரும்பான்மை முஸ்லிம்களுடைய மனநிலையாக பார்க்கிறோம். இப்ப வரதட்சணை திருமணங்களை புறக்கணிக்கிறோம். அது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக மகர் கொடுத்து திருமணம் முடிப்பதற்கு பதிலாக பெண் வீட்டாரிடமிருந்து நகையை பறித்து, பணத்தை பறித்து வரதட்சணையாக அதை வாங்கி திருமணம் நடத்தப்படுகிறது என்பதால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமான சபை என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக வரதட்சணை திருமணங்களை புறக்கணிக்கும் போது, அந்த வரதட்சணை திருமணங்களை நடத்தக்கூடிய அந்த குடும்பத்தார், நாம தப்பு பண்றோம், வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்றோம் அல்லது வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்றோம், நாம செய்யறது தப்பு, இந்த வரதட்சணை திருமணத்தை புறக்கணிப்பதுதான் சரி. சரி, அவங்க சரியான முடிவில் இருக்கிறாங்க, நம்மளால முடியல, நாங்க தப்பு பண்றோம், எங்கனால முடியல அப்படின்னு சொல்லிட்டு போனா அது ஒரு வகை. ஆனா என்ன சொல்லுவாங்க? எங்க வீட்டு கல்யாணத்துக்கு நீ வரல, இன்னையோட நம்ம சொந்த பந்தம் முறிஞ்சது, இன்னையோட நம்ம நட்பு முறிஞ்சது. அப்ப எப்படி மிரட்டுகிறார்கள் என்றால், நான் தப்பு தான் பண்ணுவேன், நீ அதுக்கு உடன்பட்டு தான் வரணும். இன்றைக்கு இருக்கிற சராசரி முஸ்லிம்களுடைய மனநிலையாக இதை பார்க்கிறோம். அப்ப நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. இது இஸ்லாமை நம்ம கடைபிடிக்கும் போது வணக்க வழிபாடுகளில் கடைபிடிப்பதில் உறுதியாக இருக்கிறோம், அதுல சரியாக இருக்க முயற்சி செய்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு நாம் அதை முயற்சி செய்வதே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அப்படி கடைபிடிக்க தேவையில்லை, அதையும் தாண்டி அதை கடைபிடிக்க முடியாது. இஸ்லாமை கடைபிடிக்க முடியாது என்று நினைக்கிற முஸ்லிம்கள். இந்த வித்தியாசம் ஏன் வருதுன்னா, ஆரம்பத்தில் நான் சொன்ன பாருங்க, இஸ்லாம்ங்கிற அந்த நெறியை வாழ்க்கை நெறியாக புரிந்து கொள்ளாமல் வெறும் வழிபாட்டுக்குரியதாக மாத்திரம் புரிந்து கொண்டதால் இந்த பிரச்சனை. அப்ப இஸ்லாமை நாம புரிந்து கொண்டதிலேயே முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் அதை புரிந்து கொள்கிற அந்த விஷயம் இருக்கு பாருங்க, இது என் வாழ்க்கையை மாற்ற வேண்டும், இஸ்லாமை என் வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு இல்லாம இஸ்லாமை என் வழிபாட்டில் வெளிப்படுத்துகிறேன். இதுக்கு முன்னாடி தர்காவுக்கு போயிட்டு இருந்தோம், இதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம், இதுக்கு முன்னாடி பல தெய்வ வழிபாட்டில் இருந்தோம், இப்போது நான் ஒரு தெய்வ வழிபாட்டிற்கு ஏக இறை கொள்கைக்கு வந்துட்டேன். அப்ப அந்த வழிபாட்டு முறையை நான் இஸ்லாமாக மாற்றிக்கொள்கிறேன், என் வாழ்க்கையை இஸ்லாமாக மாற்றிக் கொண்டிருக்கிறேனா அப்படின்னு பார்த்தோம்னா, வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நான் அங்கே இஸ்லாத்தை கடைபிடிக்கிறேங்கிறத இந்த சமூகத்தினுடைய நடவடிக்கைகளை பார்க்கிறோம். இந்த சமூகத்தில் நடைபெறுகிற திருமணம், அந்த திருமணத்தை ஒட்டி நடைபெறுகிற சடங்குகள், சம்பிரதாயங்கள், காரியங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து பாருங்கள். அதற்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம்? திருமணத்திற்கு முதல்ல பந்தக்கால் ஊனுவாங்க, இந்த பந்தக்காலுக்கு ஒரு பாத்தியா ஓதுவாங்க. அந்த திருமணத்தை பேசி முடிக்கும் போது வரதட்சணையோடு இத்தனை பவுன் நகை, இவ்வளவு பணம், இவ்வளவு சீரு செனத்தி என்று அது பேசப்படுகிறது. அப்புறம் அந்த திருமணத்தில் மாலை போடுறாங்க, அதே போல வாழை மரம் கட்டுகிறார்கள். இன்னும் இந்த திருமணத்தில் பாத்தீங்கன்னா கருகுமணி கட்டுவது என்று ஒரு திருமணத்தில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம எடுத்து பார்த்தா, இது போன்ற ஒன்றை இஸ்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறதா? இது நம்ம வாழ்க்கையில முக்கியமான ஒரு கட்டம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் திருமணம்ங்கிறது முக்கியமான ஒரு சுப காரியம், ஒரு மகிழ்ச்சிக்குரிய காரியம்.
அந்த மகிழ்ச்சிக்குரிய காரியத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, அல்லாஹ் சொன்னது நடைமுறைப்படுத்தப்படுகிறதா? ஏன்னா இது ஒரு ஆள் சேர்ந்து செய்யறது இல்ல. ஒரு திருமணத்துல நூற்றுக்கணக்கானவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்கிறார்கள். முஸ்லிம்கள் பங்கேற்கிறார்கள், ஆலிம்கள் பங்கேற்கிறார்கள், மார்க்கம் படித்தவர்கள் பங்கேற்கிறார்கள். அப்படி பங்கேற்கிற அந்த சபை வரதட்சணை வாங்குகிற, வரதட்சணை கொடுக்கிற சபையாக இருக்கிறது. அங்கே ஆடம்பரம் செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அங்கே மாலை அணிவிக்கப்பட்டிருக்கிறது, வாழை மரம் கட்டப்பட்டிருக்கிறது என்று அந்த திருமணத்தினுடைய ஒவ்வொரு காட்சியும் பிற மத கலாச்சாரத்திலிருந்து காப்பி அடிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஏன்பா இப்படி பண்ற என்று அந்த திருமணத்திற்கு வருகிற மார்க்க அறிஞர்கள் சொன்னதுண்டா? மார்க்கம் படித்தவர்கள் சொன்னதுண்டா? சொல்ல மாட்டாங்க. அந்த கல்யாணத்துல போய் சாப்பிட்டு வருவோம். அவங்க கூப்பிட்ட விருந்து, நம்ம போய் சாப்பிட்டு வந்துட்டோம். அந்த திருமணத்தை ஒட்டி அவங்க மார்க்கத்தை புறக்கணித்து பிற மத கலாச்சாரத்தை கடைபிடித்திருக்கிறார்களே, அதை பற்றி கொஞ்சம் ஒரு வார்த்தையாவது எடுத்து சொல்லி இருக்க வேண்டாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எச்சரிக்கிறார்கள்? மன் தஸப்பஹ பிகௌமின் ஃபஹு மின்ஹும். யாரேனும் பிற சமூக பிற மத கலாச்சாரத்தோடு ஒப்பாக நடந்தால், வணக்க வழிபாட்டில் அப்படி நடக்க மாட்டோம். தொழுகையில மத்தவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்க்க மாட்டோம். நோன்பு வைக்கும் போது மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு நம்ம பார்க்கறது இல்ல. நோன்பு வைக்கும் போது அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், ரசூல் என்ன சொன்னாங்கன்னு பார்க்கிறோம். தொழுகும் போது அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்கன்னு பார்க்கிறோம். ஹஜ் செய்யும் போது பார்க்கிறோம். ஆனால் இதே போன்று தொழுகை, நோன்பு என்று ஹஜ் என்று செய்யும் அந்த வழிபாடுகளை செய்யும் போது அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்க என்று அதை தேடி தேடி பார்த்து புரிந்து அதை நடைமுறைப்படுத்துவதை போல திருமணத்தை அப்படி நடைமுறைப்படுத்துவது உண்டா? இதே மதுகபை பின்பற்றுகிற மக்கள்ல அந்த திருமணத்தை தேதி குறிக்கிறதுக்கு அஜர்த்து கிட்ட போறது ஒரு பழக்கம் இருக்கு. எல்லாரும் போறது இல்லைனாலும் சில பேர் போறாங்க. அப்ப அந்த அஜர்த்து கிட்ட போய், அலிம்சா இந்த மாதிரி எங்க பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கிறோம், இது ஒரு நல்ல நாளா பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல நாளை தேர்வு செய்ய கேட்கிறார்கள். அந்த அஜர்த்து அந்த ஆலிம்சா என்ன பண்றாருன்னா, பால் கிதாப்னு சொல்லி ஒரு கிதாப் வச்சிருக்கிறாங்க. அது அரபியில சொல்ல போனா ஃபேல் கிதாப் தான். தமிழ்ல ஜோசி கிதாப்னு சொல்றோம்ல, அது அரபியில பால் கிதாப்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். அரபியில் எழுதப்பட்ட ஜோசியம். அப்ப அந்த அரபியில் எழுதப்பட்ட அந்த ஜோசி கிதாப், அந்த புத்தகத்தை எடுத்து அவர் பார்த்து என்ன சொல்றாரு, ஒரு நாளை குறிப்பிட்டு கொடுக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு நல்ல சுபு முகூர்த்த நாள், இந்த நாள்ல வைங்க. அப்ப அஜர்த்து ஒரு நல்ல நாளை குறித்து தர வேண்டும் என்று போய் கேட்கிறாங்க. யார் கேட்கிறவர்? யாரும் மார்க்கம் தெரியாத பாமரன். அவருக்கு ஆலிம்சா சொல்லியிருக்கணும்ல, அல்லாஹ் படைத்திருக்கிற நாட்களில் நல்ல நாள் கெட்ட நாள் ஒண்ணு கிடையாதுப்பா. நல்ல நேரம் கெட்ட நேரம் கிடையாது. உனக்கு எந்த நாள் சௌகரியமா இருக்கோ, எது வசதியா இருக்கோ அந்த நாளை வச்சுக்க என்றல்லவா அவர் சொல்லி தந்திருக்க வேண்டும். அப்ப திருமணத்திற்கு நாளை நம்ம குறிக்கும் போதே நம்ம இஸ்லாத்தை பார்க்கல, ஜோசியத்தை பார்க்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா திருமண பத்திரிகை அடிக்கும் போதே 11:30 மணியிலிருந்து 12 மணிக்குள் முபாரக்கான வேளையில் அப்படின்னு திருமண பத்திரிகைகள் அடிக்கிறோம். இது பிற சமூக மக்கள் சுப முகூர்த்த வேலைன்னு போடுறாங்கல்ல, அது நம்ம முபாரக்கான வேலைன்னு போடுறாங்க. அப்ப 11:00 12 மணிக்குள் முபாரக்கான வேலைகள்னு போட்டா மத்த நேரம் முசீபத்தான வேலையா? இது நம்ம யோசிக்கிறது இல்ல. ஒரு நேரத்தை முபாரக்கான நேரம் என்று சொன்னால் மத்த நேரம்ல என்ன நேரம்? அப்ப அந்த நேரத்துக்குள்ளதான் அந்த கல்யாணத்தை வைக்கணும் அப்படிங்கிற இந்த மூட நம்பிக்கை. இது எதற்காக இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையோடு நெருங்கிய தொடர்புடையது திருமணம். அந்த திருமணத்தை எந்த ஒரு முஸ்லீமும் தவிர்க்க முடியாது. அந்த திருமணத்தினுடைய நிகழ்வுகள், சின்ன சின்ன நிகழ்வு, சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம மார்க்க என்ன சொல்லுச்சுன்னு பார்க்கல. எந்த நாள்ல திருமணம் வைக்கணும் ஏதாவது மார்க்கம் சொல்லியிருக்கா அப்படின்னு தேடி பார்த்தோம்னா, இஸ்லாம் எந்த நாளை குறிப்பிட்டு இந்த நாள்ல கல்யாணம் வைப்பான்னு சொன்னதில்லை, இந்த நேரத்துல கல்யாணம் வைன்னு சொன்னதில்லை. அவரவர் விருப்பத்துக்கு வச்சுக்கலாம், அவரவருடைய வசதிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு மார்க்கத்தை பார்த்து நம்முடைய வசதிக்கு ஏற்ப அந்த திருமணத்தை முடிவு செய்தோமா, அல்லது நல்ல நாளை பார்த்து திருமணத்தை முடிவு செய்தோமா? இப்ப வாழ்க்கையோடு இஸ்லாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வழிபாடுகள் வரைக்கும் இஸ்லாம் நம்ம கிட்ட இருக்குது. வழிபாடுகளை தாண்டி வாழ்க்கைக்கு உள்ள இஸ்லாம் வரவில்லை என்பதை நாம யோசிக்கும் போது, இன்னமும் இஸ்லாத்திற்குள்ள முழுமையாக நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறா பாருங்க.
உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவரே நீங்கள் இஸ்லாத்திற்குள்ள முழுமையாக நுழையுங்கள், நீங்கள் முஸ்லீமாக அல்லாமல் மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறானே. நம்ம வாழ்க்கையில முஸ்லீம இஸ்லாத்தை கடைபிடித்திருந்தால், நம்ம வாழ்க்கையினுடைய ஒவ்வொன்றிலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருந்தால் நம்ம முஸ்லிமா வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் நாம இப்ப பகுதி முஸ்லிம்களாக, வழிபாடு என்று வரும்போது முஸ்லிம்களாகவும், வாழ்க்கை என்று வரும்போது இஸ்லாத்தை துறந்தவர்களாகவும் இன்று இருக்கிறோம். அப்படி இல்லாமல் முழுமையாக நம்முடைய வாழ்க்கையிலும் இஸ்லாத்தை கடைபிடிக்கிற நல்ல முஸ்லிம்களாக, அல்லாஹ் விரும்புகிற முஸ்லிம்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவாராக என்று கூறி இந்த முதல் உரையை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது மனித வாழ்க்கையை கற்றுத்தருகிற, மனிதனுக்கு தேவையான வணக்க வழிபாடுகளையும் சேர்த்து கற்றுத்தருகிற ஒரு வாழ்க்கை நெறி. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் 5வது அத்தியாயத்தில் சொல்லுகிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன், என்னுடைய அருளை நிறைவு செய்து விட்டேன், உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக, மார்க்கமாக இஸ்லாமை நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இஸ்லாமை பொருந்திக் கொண்டேன் என்று சொல்லும் போது ஒரு அலைத்து லக்குமுல் இஸ்லாம தீனன், தீன் அப்படின்னா மார்க்கம், வாழ்க்கை நெறி நம்ம சொல்றோம். இப்போ மனிதனுடைய மார்க்கமாக, வாழ்க்கை நெறியாக அல்லாஹ் இஸ்லாத்தை அங்கீகரித்துக் கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதிலே என்னுடைய அருள் உங்களுக்கு நிறைவு செய்யப்பட்டதாக இருக்கிறது. இந்த மார்க்கம் அறகுறையான மார்க்கம் இல்ல, என்னால் முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கமாக இருக்கிறது என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் பல தகவலை சொல்றான். முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம், என்னுடைய அருளை நிறைவாக உங்களுக்கு கொண்டு வந்து தருகிற மார்க்கம், நிறைவு செய்யப்பட்ட மார்க்கம், என்னிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இந்த இஸ்லாம். அப்ப இஸ்லாம்ங்கிறது வெறும் வழிபாட்டோடு சம்பந்தப்பட்டது இல்லை என்பதை அல்லாஹ் இந்த வசனத்துல மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். இப்ப வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம என்ன பார்க்கணும்னா, இப்ப நான் கோபமா இருக்கேன், எனக்கு ஒரு விஷயம் கோபப்படுத்திடுச்சு, அல்லது ஒரு விஷயம் என்னை கவலைப்படுத்தி விட்டது, அல்லது ஒரு விஷயம் எனக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. வாழ்க்கையில மனுஷனுக்கு வர்றதான மகிழ்ச்சி, கவலை, துக்கம், கோபம், எரிச்சல், லாபம், நஷ்டம் எல்லாமே வரும். குடும்பத்துல பிரச்சனை, குடும்பத்துல சந்தோஷம் என்று எல்லாமே வரும். இந்த மாதிரி ஒரு மனிதனுடைய எல்லா நிகழ்வுகளிலும் இஸ்லாம் என்ன சொல்லி இருக்குது? சில நேரங்கள்ல எல்லா நேரத்திலும் தேட மாட்டோம். ஒரு கவலை நமக்கு ஏற்பட்டுருச்சு, இவ்வளவு கவலைப்படுறமே, இதுக்கு இவ்வளவு கவலைப்படலாமா? நாம் இஸ்லாம்ல தேடி பார்த்தோம்னா அந்த கவலைக்கு தீர்வை இஸ்லாம் கொடுத்திருக்கும். நான் இவ்வளவு கோபப்பட்டிருக்கிறேனே, இவ்வளவு எரிச்சல் படுகிறேனே, இது போன்ற இந்த மாதிரியான காரியங்களுக்கு இவ்வளவு கோபத்தை, இவ்வளவு எரிச்சலை நான் வெளிப்படுத்துவது சரியா அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா அதுக்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கும். நான் இவ்வளவு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறேன், அந்த மகிழ்ச்சியை இந்த முறையில வெளிப்படுத்துகிறேன், இப்படி இந்த முறையில் என் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறதா அப்படி நம்ம தேடி பார்த்தோம்னா நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான வழிமுறைகளை இஸ்லாம் கொடுத்திருக்கும். அப்ப நாம நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் இதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லி இருக்குது அப்படின்னு நம்ம தேட ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா, திருமறை குர்ஆன்ல, நபி மொழிகள்ல நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திற்கும், ஒவ்வொரு நிகழ்விற்கும் இஸ்லாம் வழிகாட்டுதலை தந்திருக்கும். ஆக அப்படிப்பட்ட அந்த வழிகாட்டுதல்களை நாம கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இஸ்லாத்திற்குள் முழுமையாக நம்மை நுழைத்துக் கொள்வதற்கான முயற்சியில இருக்கிறோம். அதே முயற்சியில நம்ம மரணித்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிற அடிப்படையில முஸ்லிமாக மரணியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த அடிப்படையில நம்முடைய மரணம் இஸ்லாம் முஸ்லிமான ஒரு மரணமாக இருக்கும். இல்லைன்னா நம்முடைய பெயர்ல, நம்முடைய சர்டிபிகேட்ல எல்லாம் முஸ்லீம் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய பட்டியல்ல நம்மை முஸ்லீமாக இணைத்துக் கொள்வதற்கு போதிய தகுதியை நாம பெற்றுவிட்டோமா அப்படின்னா முழு முஸ்லீமாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையிலும் இஸ்லாத்தை கடைபிடிக்க வேண்டும். அதைத்தான் சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தார்கள் என்பதை இந்த இடத்துல குறிப்பாக அந்த செய்தியை பார்த்தோம். அந்த நபித்தோழர் தன்னுடைய வீட்டை விற்கிறாரு, பக்கத்து வீட்டுக்காரர் கொடுக்கும்போது நஷ்டம், வேறு யாருக்கோ கொடுத்தால் அது லாபம்.
ஆனாலும் தன் நஷ்டத்திற்கு தன் அருகில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டுக்காரருக்கு அதனை விற்றார். ஒரே ஒரு காரணம், நபி அவர்கள் அண்டை வீட்டுக்காரருக்கு தான் அதிக உரிமை இருக்குது அப்படின்னு சொன்ன அந்த ஒரு காரணத்திற்காக என்று சொல்லுகிற இந்த ஒரு செய்தி நமக்கு பல உண்மைகளை உணர்த்தக்கூடியதாக, வாழ்க்கையில் நம்ம இஸ்லாமை முழுமையாக கடைபிடிப்போம். அப்படி கடைபிடிக்கும் போது லாபம் வந்தால் எப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோமோ அதை போன்று அதில் தொந்தரவுகள் வந்தாலும் அந்த தொந்தரவுகளை எல்லாம் அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை நான் கடைபிடிக்கிறேன். இதில் வருகிற தொந்தரவுகள் அல்லது இதில் வருகிற லாபங்கள் இது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது, இது எனக்கு சிறிய ஒரு மன உளைச்சல் என்றாலும் பரவாயில்லை, நான் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றி இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்கை நிறைவேற்றி இருக்கிறேன் என்கிற அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், இதை விட ஒரு மூமினுக்கு பெரும் மகிழ்ச்சி இருக்க முடியாது. ஆக அப்படிப்பட்ட இஸ்லாமை கடைபிடித்து அதிலே மகிழ்ச்சியோடு வாழுகிற ஒரு நன்மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக என்று கூறி இந்த உரையினை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.